வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு இந்த வழக்கில் சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கின் அம்சம் என்று பார்த்தோமேனால், தமிழக அரசின் ஒரு நபர் ஆணையம் உள்ளிட்ட எந்த ஒரு ஆணையமும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அம்சமாக இருக்கிறது. அதே போன்று நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டாம், அதற்கு பதிலாக சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்கும் என்றும் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நீதி வெல்லும் என்று தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். கடந்த 16 நாட்களாக எந்த ஒரு பதிவும் அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் வெளியாகாத நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு நீதி வெல்லும் என்ற ஒரு பதிவினை தற்பொழுது அவர் வெளியிட்டிருக்கிறார். இதற்கு முன்பு அவர் இரங்கல் பதிவினை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்ப்பின் மூலம் தாவேகா பல்வேறு சட்ட ரீதியான பிரச்சனைகளையும் சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விஜய் அவர்கள் அமைதி காத்து வருவதும் பல்வேறு விமர்சனங்களையும் கலவையான ஒரு விமர்சனங்களையும் சந்தித்து வந்த நிலையில் தற்பொழுது அவருடைய அமைதியை கலைத்திருக்கிறார். எக்ஸ் பக்கத்தில் ஒரே வார்த்தையில் நீதி வெல்லும் என்றும் அவர் தன்னுடைய பதிவினை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அந்த தீர்ப்பினை வரவேற்று தன்னுடைய கருத்தினை முதன்முறையாக அவர் பதிவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று மற்ற நிர்வாகிகளும் இன்றைய தினம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய அந்த வழக்கினை பதிவுகளை தொடர்ந்து எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டு வருவதும் கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. விரைவில் விஜய் அவர்கள் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை திருமண மண்டபத்தில் சந்திப்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் ஒருபுறம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்பொழுது சிபிஐக்கு மாற்றியது தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நம்பப்படுகிறது. தற்போது இடைக்கால தீர்ப்பு தான் வெளியாகி இருக்கிறது, இன்னும் முழு தீர்ப்பு வெளியாகவில்லை. இந்த நிலையில் தமிழக அரசின் சார்பில் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு தற்பொழுது அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே ஒரு நபர் ஆணையமான அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரித்து வந்த நிலையில் தற்பொழுது அந்த ஆணையத்தின் செயல்பாடுகள் முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. தற்பொழுது வரை அவர் மேற்கொண்ட விசாரணையின் அனைத்து நகர்வுகளும் இதோடு நிறுத்தி வைக்கப்பட்டு சிபிஐ இனி இந்த விசாரணையை ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்காக சிறப்பு புலனாய்வு குழு மற்றும் ஒரு நபர் ஆணையம் இதுவரை மேற்கொண்ட விசாரணையின் மொத்த ஆவணங்களையும் சிபிஐயிடம் ஒப்படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்கள் இந்த நிகழ்வை வரவேற்று நீதி வெல்லும் என்று பதிவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.